சட்ட ஒழுங்கு சுத்தமாக கெட்டு போய் சார். கற்பழிப்பு, கொள்ளை, கஞ்சா, போஜை எல்லாம் நடந்து போச்சு. இப்போ எடப்பாடி ஆட்சியார் வந்துன்னா நல்லா இருக்கும். அந்த ஆட்சி வந்தால் எங்களுக்கு அது நல்லா இருக்கும். இதுதான் திமுக ஆட்சியில் ஒன்று சொன்னது 599 வாக்குல ஒன்றுமே கொடுக்கல. ஒன்றுமே வாக்கு எழுதலை. சும்மா 62-63 வாக்கு தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே செய்யலை. இன்றைக்கி வந்து தாலிக்கு தங்கம் நிறுத்திட்டாங்க, இது லேப்டாப் நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து 5000 கொடுத்தா என்ன அர்த்தம்? இப்போ வந்து 5000 போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்குறேன் நான். இப்போ வந்து போட்டுட்டு 4 வருஷமாக போடலையே, 4 வருஷமாக போடல, 3000 இப்போ போட்டாங்க. அது என்ன அர்த்தம்? அது எடப்பாடி ஆட்சியார் அதுதான் நல்லா அருமையாக இருக்கும் ஐயா. உண்மையிலேயே சொல்கிறோம், அருமையாக இருக்கும். கேளுங்க. விலைவாசி, கரண்ட்டு பில்லு, கரண்ட்டு, அது இல்லாமல் வந்து வரி, ஊறப்பட்ட வரி 3 ட்ரிப்பு கரண்ட் பில் ஏறி போச்சு. 3 ட்ரிப்பு கரண்ட் பில் ஏறி போச்சு. 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்பில் அவங்க ஆட்சியில் 5 வருஷத்தில் 3 ட்ரிப்பு கரண்ட் பில் ஏறி போச்சு. அப்புறம் அடுத்துக்கு 1 ட்ரிப்பு ஏற்றினாங்க. 4 தடவை, அதான் 3 ட்ரிப்பு, அப்புறம் 4 தடவை. இந்த மாதிரி நான் பார்த்து என்ன சார் இது ஆச்சு? பெண்கள் பாதுகாப்பு சார். 3 வயசு சார். அதுக்கு என்ன தெரியும்? நீங்களே சொல்லுங்க. அதுக்கு என்ன தெரியும்? பச்சை குழந்தை, 60, 70, 80 வயசு கேள்வி, அதுக்கு என்ன சார் தெரியும்? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி ஆட்சி இருந்தா என்ன சார் அது? பொம்மை, அவர் பொம்மை முதல் தான் சார். அவர் டாப்பை கட்டினா பொம்மை தான், அவர் பொம்மை தான். இப்படி தான் நடப்பார் அவர். வேற எதுவும் நடக்க மாட்டார் அவர். நாங்கள் பொதுவான ஆள் ஐயா. நான் இவருக்கும் பேச மாட்டேன். இவர் பொதுவான ஆள். அர்த்தம் போது எடப்பாடியார் வரணுங்க ஐயா. வந்தாருன்னா அவர் எல்லாமே கொடுத்துரு. நல்ல திட்டம், நல்ல இது, நல்ல ஆட்சி, இதெல்லாம் ஐயா. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.